கடைசியாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு என்னென்ன ப்ரஷஸ் தேவை சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. அதில் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் என்னென்னா, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி விஜய் நண்பா டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ஃபேஸில் கலர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து அதை தான் கேட்டிருந்தாங்க. குமார்னு சொல்லிட்டு அவரும் அதான் கேட்டிருந்தார். ப்ரோ ஃபேஸில் கலர் அப்ளை வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பி சாரதி ஹவு டு ஒர்க் ஃபேஸ் கலரிங், இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும். ஒரு ஃபோட்டோவை ஸ்மச் பண்ண பிறகு அதுக்கு ஃபேஸில் எப்படி கலர் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்மச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மச் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து ஸ்மச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் அவசரமாக பண்ணுது. ஸோ இதில் வந்து எப்படி கலர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் பாக்ஸில் எனக்கு ஒரு லேயர் மட்டும் தான் இருக்குது, அதாவது இந்த ஃபோட்டோவோட லேயர். இப்போ நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதில் கை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நியூ லேயர்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ எப்படி கலர் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லித்தரேன். நியூ லேயர் போட்ட பிறகு மேலே பார்த்தீங்கன்னா லேயரில் நார்மல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கடைசியில் செகண்ட் ஆப்ஷன், அதாவது கலர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் நியூ லேயரை க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர்னு செலக்ட் பண்ணிக்குவாங்க. கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல், அதாவது ஷார்ட்கட் B, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கலர் அதை கிளிக் பண்ணுங்கள். கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா HSBRG அது மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரை கிளிக் பண்ணுறேன். ஆரை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து வரும். இதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து என்ன பண்ணிடுறேன், மூவ் பண்ணி ஃபுல்லாக மேலே வச்சுக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ரெட்டு ப்ளஸ் பிங்க்கு அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு ப்ரஷோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஒரு 25 வச்சுக்கோங்க. உங்கள் கலருக்கு, அதாவது உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கிறேன். 20 வச்சு இப்போ நான் வந்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, ரைட் சைடில் அந்த நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு நார்மலாக இருக்கிறத கலர்னு மாற்றிட்டு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கிறேன். 20 வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிறது நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜூம் அவுட் எடுத்து பாருங்கள். எனக்கு இன்னும் கலர் பத்தல, அதிகமாக வேணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் 20ன்றது 40 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் 40 வச்சு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கலர் அப்ளை ஆகுது. அடுத்ததாக வந்து இன்னும் நெத்தியில் கண்ணத்தை தவிர மற்ற இடத்துலாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் வேறு கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சுக்கிறேன். 25 வச்சு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான இடத்த வந்து நாங்கள் வந்து கலர் அப்ளை பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் கலர் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்மச் பண்ணி கலர் வந்து அப்ளை பண்ணணும். சப்போஸ் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு இன்னும் பத்தலை, இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த கலர் அப்ளை பண்ணுற பிறகு லேயர் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டாவதாக இருக்க சேச்சுரேஷன் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அதிகமாகுது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபோட்டோவை பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்ததாக என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்னென்னலாம் கமெண்டில் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.